சென்ஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர்ல பட் கூட்டத்தை காமிச்சிருக்காரு, அது ஒரு பக்கம். ஆனால் இங்கே குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய பிறந்தநாளையும் நான் கொண்டாடலை, எந்த உதவியில் யாருக்கு நான் செய்யலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன்னா 23ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் அன்னைக்கு அவர் பர்த்டே. தனுஷ் அவர்களுக்கு 28 பர்த்டே. அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை. காரணம், விஜய் அவர்கள் மேலே ஒரு தனி மரியாதையே இருக்குது அவருக்கு. நீ அரசியல் நாளைக்கு வர்றாரு வரலைங்கிறது வேற விஷயங்க. இப்போ வந்து அவருடைய தேவையில்லாமல் விஜய்க்கு எதிராக நான் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னா பேசுகிறேன்ற ஒரு எண்ணம் போயிடக்கூடாதுங்கிறதுனால, ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா விஜய் ஹீரோ நடிக்கும் போது அவரு தான் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக சூர்யா பண்ணார். ஃபஸ்ட்டு என்றே விஜய் அவரோட படத்தில். அப்போ அந்த பிறந்தநாளை கொண்டாடலைங்கும் போது இங்கே தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நலத்திட்டங்கள் கொடுத்து இது வரைக்குமே வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து எடுத்து ஒன்று சொல்லலாம் கடந்து போனதை பார்த்தோம். அதனால சூர்யாவோட பிறந்தநாளையே நான் எதற்காக கொண்டாடுங்கிறத பேர் சொல்லாமல் முடிச்சிட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன். விஜய் சார் என்னென்ன பண்ணாரோ அதே பேட்டர்னில் அதே மெத்தடில் தான் போகிறாங்க. அதே மாதிரி அவர் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, சேஃப்டியை வீடு பேசுறீங்க, அதுதான் நீங்கள் எல்லாமே பெண்கள் வழி விடுவீங்க போகும்போது விஜய் சார் பேசுகிறார். அவர் ஆர்டின் ஸ்டைலில் வந்து இவர் வேற மாதிரி ஒரு ஆர்டின் விடுறாரு. நீங்கள் விஜய் அவர்கள் பேசின ஸ்டைலு போன பாதையில் தான் தனுஷ் போறாரு, இப்போ வர்றாரு அந்த லைனில். சூர்யா அவர்கள் அதுதான் பேசுறது நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்தையே மாற்றி விட்டார் இப்போ உங்களுக்கு. ஸோ அதனால் விஜய் அவர்களுடைய வந்துட்டன்ற நோக்கத்தில் இவருடைய ஆசை இருக்குது. பார்க்கலாம் என்னன்றது.